ஓகேங்களா? நம்ம ஸ்கின் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. அவர் ஸ்கின் சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டட் எடுத்ததும் மைன்கிராஃப்டில் மெயின் திங்கு வுட்டு தான். மொத்தத்தில் வுட்டு கட் பண்ணிக்கலாம். மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் டிஸ்கார்டில் இருக்கிறவங்களுக்கும் கன்ஃபார்ம் தெரியும். ஓகேங்களா? நான் எந்த மாதிரியான மைன்கிராஃப்ட் பிளேயரு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் இந்த சீரீஸை நான் முடிப்பேன். அது எதுன்றது வந்து உங்களுக்கு புரியும். என்னத்துக்காக நான் இப்படி சொல்கிறேன்றது ஸ்டார்டிங்லேருந்தே டிஸ்கார்டில் இருக்கிற 4-5 பேருக்கு தான் தெரியும். சரி ஓகேங்களா? ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என் கூடயே சேர்ந்து மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணணும், இல்லை ஃப்ரீ ஃபயர் ஆட் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டிஸ்கார்டில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். லோகோ வந்து நான் கீழே இங்கே தரேன். ஓகேங்களா? லோகோ வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதிலே இருக்கும். ஓகேங்களா? ஒரு இதை வச்சுக்கலாம். ஓகே ஓகே கீழே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு வீடு மாதிரி ஏதாவது பில்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டர் பேஸ் மாதிரி பில்ட் பண்ணிட்டு ஓகேங்களா அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்டார்டர் பேஸ் மீன்ஸ் ஓரளவுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரூஃப் கூட எல்லாம் பிளான்டு தான். எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பண்ணி முடிச்ச கையோட என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா ஒரு பக்கத்துலேயே ஃபார்மிங் செக்ஷன். ஓகேங்களா? பக்கத்தில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்று தண்ணி பக்கத்தில் வீடு கட்டணும், எல்லாம் ஒரு 3 அயன் கண்டுபிடிக்கணும். நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா 3 அயன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தண்ணி பக்கத்துலேயே வீடு கட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? பேசிகிட்டு இருந்த கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஸ்டோன் கிட்ட கேதர் பண்ணியாச்சு. ஐ திங்க் அடிக்கடிக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் கேட்குன்னு தெரில, எனக்கு கேட்குது வைப்ரேஷன். சார்ஜ் வந்து என்னோடய சார்ஜர் வந்து போயிடுது. C-Type தான், கொஞ்சம் அது விட்டு விட்டு ஏறுது. ஸோ என்னால் வந்து ஏறும்போது வைப்ரேட் ஆகுதா, என்னால் வந்து ஒழுங்காக இது பண்ண முடியல, ப்ளே பண்ண முடியல, மன்னித்திருங்கள். அதனாலே வந்து ஒரு ஆங்கிளில் உட்காந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏறணுமேன்ட்டு. ஓகேங்களா? ஸ்டார்டிங் சீடி என்கிட்ட இருக்குடா. ஓகே ஓகே ஏதோ ஒரு இதை நான் உடச்சிருப்பேன். ஓகே இதெல்லாம் கீழே மேலே 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 நீ இது நீ மேலே கிடிங் 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 கிடிங். ஓகே குட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவ்வளோதான் கைஸ். போயிட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான வேலைகள் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு தண்ணி சோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க தேவையில்ல, தண்ணி சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து டெரைன் பண்ணணும். டெரைன் மீன்ஸ் இருங்க காமிக்கிறேன். கொஞ்சம் இந்த ஏரியா வந்து அச்சுப்பிடி பண்ணணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே தான். ஓகேங்களா? ஹியர் ஒன்லி வி வில் பில்டிங். நம்ம இங்கே தான் வந்து வீடு கட்ட போகிறோம். ஓகேங்களா? மேடு பள்ளத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் வந்து அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டு இதோ இந்த சர்ஃபேஸில் தான் வீடு கட்டுவேன். ஓகேங்களா? மேடு பள்ளம் வந்து சும்மா. ஓகேங்களா? நான் வேறு பிளானில் இருந்தேன். ஒரு கடல் மாதிரி கண்டுபிடிச்சா வேறு பிளானில் இருந்தேன். சின்ன லேக்காக இருக்கா. ஸோ இந்த மாதிரி பிளான் தான் எனக்கு செட் ஆகும். கொஞ்சம் ஏரியா க்ளீன் பண்ணிவிட்டு. ஓகே 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 நான் கட்டுற ஒரு வீடுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய யூசஸ் தேவைப்படும். ஓகே 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 பக்கத்துலேயே கேவ் கூட இருக்குது, நமக்கு நல்லது தான். ஓகே இந்த ஏரியா வரைக்கும் டெரைன் பண்ணிடலாமா? ஓகேங்களா? எதுக்குடா மேலே டெரைன் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஒரு லுக் இருக்கணும் பார்த்தீங்களா? லுக்கே இல்லாமல் இப்படி வெளுத்து போயிருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு லுக்குக்காக தான் நான் வந்து மேலே டெரைன் பண்ணுறேன். மேலே டெரைன்னா எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு டெரைன் பண்ணுறேன் மேலே. எங்களை அவ்வளோ டெரைன் பண்ண மாட்டேன் மேலே. எங்களா மேடு பள்ளத்தெல்லாம் பாட்டாமல் காட்டலான் இருக்கேன். ஆனால் அதுக்கு ரூஃப் தான் என்ன இது இருக்குன்னு யோசிக்கிறேன். ரூஃப் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டஃப். நான் ஒரு ரூஃப் பிளான் பண்ணியிருக்கேன். அது ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஏன் கைஸ் நம்ம இது ஸ்டார்டிங்கே பார்த்தோம்னா இங்கே கட்டியிருக்கலாம். ஐயோ கைஸ் இங்கேயே கட்டியிருக்கலாம் ஸ்டார்டிங்கே பார்த்துருந்தா. பரவாயில்ல, இப்போ ஒன்றும் கெட்டு போகல, இங்கேயே காட்டலாம்.
இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உட்டெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த உட்டை வச்சு வீடு கட்ட போகிறோம். ஓகேங்களா? அக்கேஷியா உட்டு தான் நமக்கு. ஓகே 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 இந்த ஏரியாவை டெரைன் பண்ணிடலாமா? ஓகே இந்த வைப்ரேஷன் வேறு என்ன விருப்பது. இது வரைக்கும் போதும்ல. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டோன் ஏஜ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட இது வந்து ஸ்டோன் வேர்ல்டு. ஓகேங்களா? இந்த சீரீஸ் நேம் வந்து ஸ்டோன் வேர்ல்டு சீசன் 1. ஓகேங்களா? ஸ்டோன் வேர்ல்டு சீசன் 1. ஓகேங்களா? மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸு சீசன் 1. இந்த சீசன் 1ஓட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வேர்ல்டு. எங்கேயோ டிபிகா பேச்சு மாதிரி தான் இருக்கும். எல்லாம் புரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். என்ன திரும்புகிறோம் கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து அனிமேஸ் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதில் தான் நான் டிபிகா வச்சுருக்கேன். இதை ஒன் ஆஃப் த ஸ்டோன் ஏஜ் அனிமே. ஓகேங்களா? ஓகே, அந்த அனிமே பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இதை பற்றி. ஸ்டோன் ஏஜ் ஓகேங்களா? ஸ்டோன் வேர்ல்டு. ஓகேங்களா? செகண்ட் வந்து ஸ்டோன் வார்ஸ்ன்னு இருக்கும் செகண்ட் சீசன். அதையும் சொல்லிடுறேன். தேர்ட் சீசன் வந்து நியூ வேர்ல்டுன்னு இருக்கும். அந்த அனிமே பேர் அதோட சீசனில் வந்து நியூ வேர்ல்டுன்னு இருக்கும். இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. சரி விடுங்க. ஆனால் இந்த சீரீஸோட இதுதான் நான் சொல்ல வேணான்னு இருக்கேன். எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துருமோன்னு பயம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சுன்னா எனக்கு செர்விட்டே அடிச்சிடுவானுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து எப்படி நான் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லிடுறேன். டாக்டர் ஸ்டோன் அனிமே இருக்குது பார்த்தீங்களா? அந்த அனிமையில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ பெட்ரிஃபிகேஷன். ஹீரோ வந்து கல்லுலேருந்து மாறி வருவார். அதெல்லாம் நீங்களே போய் அங்கேயே பார்த்துக்கோங்க. ஆனால் நான் என்ன அனிமேன்னு சொல்லிட்டேன். அது அனிமையோட ஃபஸ்ட்டு சீசனில் ஸ்டோன் வேர்ல்டு நான் போய் பார்த்து தான் வச்சுருக்கோம். பேரோட விளக்கங்கள் போர் அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். வீடு கட்டுற வரைக்கும். ஓகேங்களா? வீடு கட்டி ஃபார்மிங் சோறுக்கு வேலை பார்க்குற வரைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபார்மிங் என்கிட்ட இப்போ கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீட் சீடை வந்து இந்த இடத்துல வந்து வச்சிட போகிறேன். அடுத்த நாளைக்கு வந்து வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த வில்லேஜ் பேர் வந்து டோட்டலாக டிபிக்காக போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த வில்லேஜ் வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒரு டூல் செய்யணும். ஒரு டூல் வந்து ஒன்று செய்யணும். ஓடு. அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல ரெண்டு வச்சு குச்சி இரு, இதுவும் இரு. ஓகேங்களா? 17 சீட் இருக்குது, பரவாயில்ல. ஓகேங்களா? ஒரு ஷவல், அப்புறமா வந்து ஒரு 2 ஹோ. 2 ஹோ எதுக்குன்னு கேட்காதீங்க, தேவைப்படும். 17 சீட் இருக்கா நம்மகிட்ட? 17 சீட் தான் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, ஓகேங்களா? என் கையில் இப்போ எத்தனை சீட் இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ செஸ்ட்டில் தான் இருக்குது எல்லாம். செஸ்ட்லேருந்து 18 சீட் இருக்கா? சரி, 18. ஐயோ கைஸ், நான் மறந்துட்டேன். நைட் ஆகுது. கடவுளே கைஸ், நைட் ஆகுது கைஸ். என்ன கைஸ் இது? நான் உன்னை மறந்துட்டேன். ஷீப்பு உள்ளே மறந்துட்டேன். நான் வீடு கட்டுற ஜோரில் உள்ளே மறந்துட்டேன். என்ன பண்ணுறது இப்போ? ஃபுட்டும் கிடையாது நம்மக்கிட்ட. அவ்வளோ பரவாயில்ல கைஸ், போகிறோம். ஏங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு 3 உள்ளே கண்டுபிடிக்கிறோம். நம்ம கையில் கொஞ்சம் உட்டு இருக்குது, வச்சு அங்கேயே ஒரு கிராஃப்டிங் டேபிள் போட்டு பார்த்து தூங்கிடுறோம். அவ்வளோதான். ஏங்களா? என்னடா இது? இந்த எபிசோட நேம் வந்து நைட் சர்வைவ்.
ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷீப் பார்த்தாச்சு. எதுக்கு ப்ரோ ஷீப்புன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான் உள்ளே இருக்குது, உள்ளே வச்சு தான் நைட்டு தூங்கவே முடியும் ஓகேங்களா. ஒரு பெட்டு செஞ்சு தூங்க முடியும் ஓகேங்களா. எப்படி ப்ரோ பெட்டு அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், புது பிளேயர்ஸ்க்கு சொல்கிறேன், பழைய பிளேயர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா பழைய பிளேயர்ஸ்க்கு எல்லாம் தெரியும், புது பிளேயர்ஸ் பார்க்குறவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்டை வச்சு தான் நம்மளால் நைட்டு சர்வைவே தூங்கவே முடியும். தூங்கலைன்னா நம்மளை வந்து எல்லாம் வந்து அடித்து தள்ளிட்டு போட்டு தள்ளிட்டு போயின்னே இருப்பானுங்க. இந்த மாதிரி ஜாம்பி வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். நம்ம செத்துட்டா நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் போயிடும் ஓகேங்களா. ஸோ சாகாமல் இந்த ஏரியாலேயே நான் சுற்றி ஒரு பெட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு ஒரே ஒரு ஷீப் தான் ஓகேங்களா. ஏன்னா என்கிட்ட வந்து 2 ஷீப் இருக்குது ஓகேங்களா. ஸ்கெலிட்டன் கிட்ட வந்து இருக்கும், க்ரீப்பர் வந்துச்சுன்னா வெடிக்கும். இதுதான் க்ரீப்பர் ஓகேங்களா. ஸ்கெலிட்டன் நான் வந்து எடிட்டிங்கில் காமிக்கிறேன். வில்லேஜ் கைஸ் போடுங்க கைஸ், வில்லேஜே கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான். நான் இதுதான் வந்து அடுத்த எபிசோடு கண்டென்ட்டாக வச்சுருந்தேன். நான் சும்மா கொண்டாட சுற்றினா எனக்கு வில்லேஜ் கிடச்சிருச்சு. ஐயோ நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஐயோ கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஓடு ஏய் ஓடு. இந்த இங்கே ரூயிங் போர்ட்டல் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். வில்லேஜ் வீட்டுக்குள்ளே போடா, வீட்டுக்குள்ளே போடா. அவ்வளோதான் கைஸ். பாடி இதுதான் கைஸ் தூங்குறதுன்றது. கடவுளே. அப்பா, இந்த ஊரில் அயன் காலம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் அடித்தா நமக்கு அயன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்னா நம்ம வீட்டுக்கிட்ட எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல டேரா போட்டுடலாம் ஓகேங்களா. வீட்டுக்கு எதுக்கும் ஒரு வாட்டி போயிட்டு அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வரலாம். இங்கேயே இல்லைனா டேரா போட்டுடலாம் ஓகேங்களா. ரூயின் போர்ட்டில் வில்லேஜ் பக்கத்துலேயே வந்து டேரா போட்டு ஓகேங்களா. டேரா போட்டு இங்கே இருந்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இங்கே வந்து வில்லேஜ் சென்டர்ஸ் பாருங்க, எங்கள் இடத்துல ஃபார்மிங் இருக்குது பாருங்க. இதில் தான் நமக்கு வந்து கேரட் அண்ட் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட கேரட் மட்டும்தான் இருக்குது, பொட்டேட்டோஸ் வந்து அவங்க வைக்கல ஓகேங்களா. வச்சா தருவானுங்க, வச்சா நம்ம எடுத்துக்கணும், தரமாட்டானுங்க, நம்மளே எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஏன்னா நம்மளே எடுத்துக்கிட்டா தான் வந்து உண்டு. இவனுங்க நம்மகிட்ட பிடுங்க தான் பார்ப்பானுங்களே தவிர எடுத்துக்க மாட்டானுங்க ஓகேங்களா. எல்லா வில்லேஜஸுமே வந்து இந்த வீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துப்பாங்க எல்லா வில்லேஜஸும். ஏன் ப்ரோ இந்த வீட் மட்டும் எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த வீட் வச்சு தான் உங்களால் ப்ரீடே பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து குட்டி வில்லேஜஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க. இந்த குட்டி வில்லேஜஸை வச்சு மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரீடிங் சென்டர்னு சம்திங் இருக்கும் கைஸ். இந்த ப்ரீடிங் சென்டரை வச்சு நம்மளால் நிறைய வில்லேஜ் எடுத்துக்க முடியும். எதுக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில்லேஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜரை வந்து வச்சு நம்மளால் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. எம்ரால்ட்ஸ் கிடைக்கும் வில்லேஜர்ஸ் வச்சு. வில்லேஜர்ஸ் கிட்ட எம்ரால்ட் எடுத்து நம்ம இந்த மெண்டிங் புக்ஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நாயை வந்து அடிச்சு தரலாம். என்னடா ஒன்று அடிக்கலையா? நான் அடிக்கலை. வாடா, என்னடா வரல இவன். அப்பாடி, மேலே 3 பிளாக் மேலே இருக்கணும் இவன் அடிக்கணும்னா ஓகேங்களா. இவனை வந்து இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவன் வந்து இப்படியே ஆடுவான் ஓகேங்களா. தானாகவே இவனுங்க வந்து வில்லேஜஸ் ஸ்பான் பண்ணிருவானுங்க ஓகேங்களா. இந்த அயன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இன்ஃபினிட்டியாக க்ரியேட் பண்ணலாம். இந்த அயன் காலம் ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா, அதெல்லாம் நிறையவே இருக்குது. போக போக பார்க்கலாம். ஒரு 3 அயன் கொடுறா போதும்டா. 3 கொடுத்துருக்கியா? 3 கொடுத்துட்டான், அவ்வளோதான். இனி நம்ம இங்கேயே டேரா போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். 3 கொடுக்கலன்னா நான் இங்கே எப்படா டேரா போடுவேன்னு தெரில எனக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த இடத்துல ஃபார்மிங் வந்து பண்ண முடியும். அந்த ஃபார்மிங் வந்து வேலி வச்சு மறைச்சிடணும், இல்லை இவனுங்க வந்து ஃபார்மை வந்து அடிச்சு வச்சுருவானுங்க ஓகேங்களா. ஓகே, பேஸ் இந்த இடத்துல வச்சிடலாம். இங்கே நல்லா இந்த இடத்துல வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் தான் இருக்குமே தவிர அங்கே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இருக்காது ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துலையே வச்சு ப்ரெட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம்.
பிரெட் எதுக்கு ப்ரோ கேட்டிங்கன்னா, பிரெட்டை வச்சு தான் வந்து நம்மளால் இப்போதைக்கு இனிஷியல் ஃபுட் ஸ்டார்டிங்கே பிரெட்டு தான் எனக்கு. ஏன்னா வந்து வேறு எதுவும் நம்மக்கிட்ட ஃபுட்டுக்கு இல்லை, ஃபுட் சோர்ஸே இல்லை நம்மக்கிட்ட. இனிஷியலாக நம்ம பிரெட்டை மட்டும்தான் பயன்படுத்தி இப்போதைக்கு சாப்பிட முடியும். பேக் பிரெட் ஓகேங்களா. என்ன ப்ரோ புதுசாக வருதுன்னு கேட்காதீங்க, பழைய பிளேயர்ஸ் தெரியும் ஓகேங்களா. அதனால் புது அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணேன். இதுக்கும் ஓகேங்களா, மைன்கிராஃப்ட்டுக்கும் அதான் ஆச்சு. ஓகே, ஒரு செஸ்ட் பண்ணிடலாமா? ஒரு செஸ்ட்டு அந்த செஸ்ட்டில் வந்து இது எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடலாம். வச்சா வில்லேஜஸ் எடுக்க மாட்டாங்களா ப்ரோ கேட்காதீங்க, வில்லேஜஸ் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க எங்களா. வில்லேஜஸ் இந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. இவனுங்களுக்கு அந்தளவுக்கு மூளை கிடையாது, வேறு எதுவும் கிடையாது எங்களா. நான் மல்டிப்ளேயர் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பிளேயர்ஸ் வந்து உள்ளே வர மாட்டாங்க ஓகேங்களா. ஆன்லைன் பிளேயர்ஸ்லாம் உள்ளே வர மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி உள்ளே வந்தானுங்க, நான் ஏதோ ஒரு சீரீஸ் போட்டுட்ருந்தேன். அப்போது ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், அப்போது போட்டுட்ருந்தேன், அது நடந்துச்சு ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஃபுட்டாக சாப்பிட்டா மட்டும்தான் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏறவே செய்யும், இல்லை ஏறவே ஏறாது. ஜாவா எடிஷன், பெட்ராக் எடிஷன் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பெட்ராக்கில் வந்து ஸ்லோவாக தான் ஏறுமே, ஜாவாவில் வந்து ஸ்பீடாகவே ஆகிடும். யாரு நான் என்ன இருக்குது சொல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஆக்டிவேட் பண்ணலாம்ப்பா, இது எடுத்துகிட்டு இங்கே போட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனால் நம்ம டைமண்ட் பிக்காச்சணும். நாட் சாப்பிள் போடுவோம் ஏங்களா. இதுதான் வந்து ஆர்மர்ஸ். கோல்டு ஆர்மர் ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ கோல்டு ஆர்மர் பற்றி நம்ம எதுவும் பேச தேவையில்லை ஏங்களா. கோல்டு ஆர்மர் வந்து ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஓகேங்களா, இனிஷியலி இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே கேவ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த எபிசோட் கேவ் மைனிங்லாம் போகலாம் ஓகேங்களா. இந்த எபிசோடு வந்து ஏற்கனவே 17 நிமிடங்கள் ஆகிவிட்டது. அப்பா ரொம்ப டைம் போகிறதே எனக்கு தெரியல, சீரியஸ்லி சொல்லணும்னா. இப்போ எங்கே ப்ரோ போகிறேன்னு கேட்காதீங்க. இப்போ நான் போயிட்டுருக்கிற ஏரியா வந்து நம்மளோட ஓல்டு பேஸு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஏரியாவிலேருந்து இது பண்ணோம். நான் ஒரு கேம் வேறு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலான்ட்டு. ஆனால் அந்த கேம் வந்து மொபைல் வெர்ஷனில் நல்லா இருக்குமா தெரில, பட் நான் இது வெர்ஷனில் பிசி வெர்ஷனில் நல்லாயிருக்கும். பிசி வெர்ஷன், மொபைல் வெர்ஷன் இது மைன்கிராஃப்ட்டு இந்த அது கூட இருக்குது. பிசி வெர்ஷன் தான் ஜாவா. பெட்ராக் வெர்ஷன்னா வந்து அதை ஃபோனில் ப்ளே பண்ணலாம், இல்லைனா வந்து இதில் ப்ளே பண்ணலாம். இதில் நிண்டெண்டோ ஸ்விட்சில் ப்ளே பண்ணலாம். ஐ திங்க் PS4ன்னு நினைக்கிறேன், அதில் கூட ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அது சரியாக PS4 சரியாக தெரில, அது தெரில எனக்கு. பட் நான் ப்ளே பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு பிஎஸ்சில் ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம கிளியர் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் இது. வந்துட்டோம், அவ்வளோதான். நம்ம பொருள்லாம் தூக்கிட்டு கிளம்பிடலாம் வாங்க. அங்கே போயிட்டு டேரா போட்டுக்கலாம். என்ன சவுண்டு கேட்காதீங்க, நான் தான் சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே கிளம்புவோமா? வாத்தி கம்மிங் போட்டு என்னடா நைட் ஆகுது, நைட்டை தொலைஞ்சிடாதீங்கடா. நான் இந்த வழியில் தான் போகணும். நானும் சூரியனும் அப்படியே போகுது, இருட்டாயிடும் போல். இருட்டலாம் ஆகாதேல், இவ்வளோ சீக்கிரம் இருட்டானேல் நான் அடிச்சு போட்டுருவேல். அவ்வளோதான் கைஸ். அங்கே வில்லேஜ் கிட்ட வந்து ஒரு 3 ஷிப் பார்த்தேன், அடைச்சி வச்சுருந்தானுங்க அவனுங்க. ஒரு ஷிப் வெள்ளை கலர் ஷிப்பு தான், எல்லாமே மேக்ஸிமம் 2-3 வெள்ளை தான். ஸோ வந்து நம்ம இந்த வீட் ஃபார்மிங் வந்து பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் வந்து இந்த ஃபார்மிங் பண்ண முடியும், அனிமல் ஃபார்மிங்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. வீட் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் பெருசானாலே அனிமல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வாயினை வளருது. அனிமல் ஃபார்மிங் முடிக்கிறதுக்குள்ளே நான் ஐ திங்க் வீடு முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடு தான் என் கண்டென்ட்டாகவே இருந்துச்சு, ஆனால் வந்து வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் பார்க்கலாம்.
ஓகே ஓகே ஓகேங்களா. இந்த சீசனோட வந்து கோல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு கட்டணும், டைமண்ட் ஆர்மருக்காவது போகணும். டைமண்ட் ஆர்மர் ஃபுல் என்சான்ட்லாம் வேணும், டைமண்ட் ஆர்மர் போனால் போதும் எனக்கு. அதுதான் இந்த சீசனோட கோல். வீடியோவில் சீசன் ஓகேங்களா, திஸ் சீசன். நெக்ஸ்ட்டு சீசனில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இதான் வந்துட்டேன்டா அதுக்குள்ளே இந்த வில்லேஜ்க்கு. இதாங்க சொன்னேன், 3 இருந்துச்சு, ஒன்று எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சு. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி 3 உள்ள எங்கிட்ட இருக்கு. 3 உள்ள வச்சு நம்ம என்னடா வேரியன்ட் என்னடா வரவே மாட்டேங்குது. 3 உள்ள வச்சு நம்ம ஒரு பெட் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். 59 சீட் இருக்கு, பரவாயில்ல. பிரெட்டு தான் நம்ம சோர்ஸ், அதெல்லாம் எங்கேயும் மாட்டேன், தான் ஓன நீ வாடா. அப்புறம் என்ன இருக்கு, இதுதான் ஃபுட்டு சோர்ஸ். இது இப்போதைக்கு இது சும்மா அது இருக்கு, எதுக்கு இருக்குன்னா எனக்கு தெரியாது. விட்டு 3 டைம் இருக்கு ப்ரோன்னு சொல்லாதீங்க, இருட்டாயிடுத்து. ஓ டைம் இருக்கா, சரி வாங்க சன்செட் பார்ப்போம். வாட் குட் பா, கையை அப்படியே வச்சு கை மறுத்தே போயிடுச்சு. தூங்கலாம். என்னடா தூங்க விட மாட்டீங்க, அப்புறம் ஜாம்பி கீம்பி யாவது வரும், அடிச்சு போட்டுருந்தேன். தூங்க விடுங்க என்ன. ஓகே ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். ஓகே தூங்க ஏஞ்சாச்சு. இது 3rd டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து 2வது நாளா 3வது நாளா 3வது நாள். இன்னைக்கு தான் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம், ரியல் ஃபார்மிங். டுடே ஒன்லி ஸ்டார்டட் டே 2 ஓகேங்களா. இது வந்து டே 2 ஓகேங்களா. டே 0 டே 1 ரெண்டும் முடிஞ்சு. டே 2 ஐயோ ஃபோன் வேறு வைப்ரேட் ஆகிட்டே கிடைக்கியா. ஓகே கைஸ், இந்த இடத்துல தான் நான் வந்து லாவா இருக்குதா, லாவா சோர்ஸா இல்லை லாவாவோட அச்சு போட்டுக்கிற அந்த எப்படி சொல்கிறது ஒழுகுறதா, லாவா ஒழுகுறது. ஸோ ஒழுகுறது மேலேருந்து ஒழுகுது. சரி இது பாருங்க, ஷீப் இருக்கா. இப்போ எங்கிட்ட உள்ளும் இருக்குது, நான் இதை பிடிக்கவும் முடியும். ஆமாம் நீங்கள் எப்பவுமே ஃபார்மிங் வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். 1 2 3 4 வரைக்கும் வச்சுக்கணும் ஓகேங்களா. 4 தான் வச்சுக்கணும். 1 2 3 4 ஏன்னா 4 தான் வைக்கணும் சைடு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4 சைடு வச்சுக்கணும், 4 அப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஏன் ப்ரோ 5 வைக்கக்கூடாதா, இல்லை அந்த மாதிரிலாம் கம்மியாகவோ அதிகமாகவும் வைக்கக்கூடாதுன்னா நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீஸ் கம்மியாகும், வாட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் வந்து இப்போ நீங்கள் 3 தடவை நிப்பாட்டிங்கன்னா இங்கேயும் வந்து அந்த வாட்ரு வந்து பாஸ் ஆகும் இந்த இடத்துலையும் ஓகேங்களா. இங்கே வச்சா மட்டும்தான் வந்து நமக்கு வாட்டரே பாஸ் ஆகாது. இந்த 5th வந்து தான் பாஸ் ஆகுது, 4 1 வரைக்கும் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும் தண்ணி. நீங்கள் இங்கேயோ நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஓகேங்களா. தண்ணி வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. எப்படி சொல்கிறது, அது தண்ணி நீங்கள் வச்ச வந்து ரேஷியோவுக்கு வேஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறேன், புரியுதா. இங்கே இதை பாருங்கள், இங்கே வச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே வச்சிடுறேன், அது என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். ஆயிருங்க அது நானும் பாருங்க அது ஏங்களா. ஸோ இந்த 4v4 தான் வந்து இந்த 4 பாக்ஸ் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவேன்னு நானே. அப்போ தான் வந்து தண்ணி பாஸ் ஆகும். இந்த 5th பாக்ஸில் தண்ணி பாஸ் ஆகாது. அது எனக்கு எத்தனாவதுன்னு தெரில, ஆனால் எனக்கு தோணுச்சு பண்ணேன், கரெக்டாகவே வந்துருச்சேனா. அது கரெக்டாகவே வந்துச்சு, நான் அது சொல்கிறேன் இதுங்க. அதனால நம்ம கொஞ்சம் உட்டு தேவைப்படுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த சுற்றி வேலி போட்டுடலாம். வேலி போடலன்னா வந்து எவனாவது வந்துடுவான். இருங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தான் தண்ணி வந்து அப்படியே போயிடும்.
என்ன ப்ரோ கேரட் வைக்கிறேன்னு கேட்காதீங்க. கேரட் கூட ஒன் ஆஃப் த குட் சோர்ஸ் தான். பட் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா அது பேக் பண்ணி சாப்பிட்லாம். பட் கேரட் இருந்துச்சுன்னா பேக் பண்ண முடியாது. பட் இதை வந்து ஒரு ஃபுட் சோர்ஸுக்கு நம்ம ஒரு ஃபுட்டு சோர்ஸ் எடுத்துப்போம் எல்லாம் பண்ணி வந்து நிறையவே ஃபுட்டு தரும். அதை வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நம்ம கேரட் தேவைப்படும். ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது செஸ்ட்டில் கேரட். எவ்வளோ 12 இருக்குது, பரவாயில்ல. அந்த வில்லேஜ் சைடே நம்ம போகக்கூடாது. அந்த வில்லேஜே நம்ம டிஸ்டில் அது பாருங்கள் தானாக தான் போச்சுப்பா. நான் எதுவும் பண்ணல, தானாக போயிடுச்சு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து செடி வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வளராது. ஓகேங்களா? வளரும்னு சொல்லுவேன், பட் சீக்கிரம் வளராது. தட்ஸ் த ரீசன். அதனால் நான் இந்த இடத்துல வச்சு போட்டுக்கிறது. இன்னும் ஒரு 4-5 வேணும். அது ஃபுல்லாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு 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 ஆக்ஸ். ஏன்னா வந்து அந்த செஸ்ட் உடைக்கும் போது ஆக்ஸ் உடஞ்சி. ஆக்ஸ் ஒரு 2ஆவே பண்ணிக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட குச்சி இல்லை. இப்போ நம்ம விட்டு தான் கேதர் பண்ணுறோம். ஏய் 2மே வச்சிருக்குப்பா கையில். கைஸ் 2த்துல ஏதாவது ஒன்றாவது ட்ராப் பண்ணோம். டேய் சாவுடா. ஐயோ டைட்டன் தானே வேணும். இதை போட்டு நான் என்ன பண்ணுறது? எனக்கு டைட்டன் தாங்க ஈஸி வேணும். டைடன்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்ம் கூட இருக்குது. டைடன்ட்டுக்குன்னு ஃபார்ம் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? பட் இருக்குது. இன்னும் இந்த பண்ணி வந்து கேரட்டை பார்த்து அட்ராக்ட் ஆகும். இதை வச்சே நம்ம ஒரு பண்ணி ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு அதில் கேரட் வச்சு ஃபுல்லாக ப்ரீட் பண்ணிவிட்டு அவனை வந்து ஃபுல்லாக அடித்து கொண்டுட்டா வந்து நமக்கு பண்ணி இது கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஃபர்னன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு நம்ம எரிச்சிடணும். எரித்து நமக்கு பண்ணி சாப்பிடலாம். ரியல் லைஃப்பில் இல்லை, நான் இதில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நமக்கு வந்து என்னென்னா ஒரு விட்டு தானே கலெக்ட் பண்ண போகணும். அவனை போட்டு அடித்தோம். ஆமாம், ஓகே. எதுக்கு விட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியா வந்து ஃபுல் கவர் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஏதாவது அனிமல் அது மாதிரி ஏதாவது வந்து நாஸ்தி பண்ணிடும். நாஸ்தினா அது மேலே எகிரும். நைட் டைம் வந்து நம்ம தூங்கலைன்னா வந்து ஒன்று ஜாம்பி வரும். நம்ம அதை அடிக்கிறேன்ட்டு பேர்லாம் நம்ம அந்த நாஸ்தி பண்ணக்கூடாது பார்த்தீங்களா அந்த ஏரியாவை. அதுதான் ரீசன். நான் இது கூட இதே வெட்டினேன், ஆனால் வெட்ட முடியாது போல. அப்புறம் ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு விட்டு கேதர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? விட்டை வந்து ஃபுல்லாக மாற்றிடலாம். ஓகேங்களா? அதை வந்து குச்சி அப்புறம் குருவி குட்டி அதெல்லாம் பண்ணணும். குச்சி பண்ணிட்டுமா? இப்போ வந்து இது ரெடி பண்ணணும். இது வந்து 9x9 எவ்வளோனா கிட்டத்தட்ட வந்து நிறையவே ரெடி பண்ணணும். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நான் இதை வச்சு போட்டு பார்க்குறேன். செட் ஆனால் பரவாயில்ல, இல்லைனா நான் போயிட்டு இன்னும் விட்டு கேதர் பண்ணணும். இல்லை ஒரு இது விட்டு பண்ணலாமா? இல்லை வேண்டாம், அப்படியே போடலாம். ஓகே, ஓகே. ஐயோ கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி கவர்டு. ஐயோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் போலையே. பண்ணிட்டேன். இதுதான் சரி. இப்போதைக்கு ஒன் ஆஃப் த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2 ஃபார்ம் நம்மளோட கோல். ஒன் ஆஃப் த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இருங்க கம்ப்ளீட் ஆக தான் போகுது. கம்ப்ளீட் ஆகலும் ஆகலை. அதாவது வாய். ஓகே, அவ்வளோதான். கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. திஸ் ஃபார்ம் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். இன்னொரு ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு கோடு போட்டுடலாம். எனக்கு தெரியும் 9 அப்படி தான் போடணும். நல்லா தெரியும். 1 2 3
9 இல்லை 2 3 4 5 6 7 8 9 11 மன்னிச்சங்கப்பா 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இருங்க நான் ஃபஸ்ட்டு தோல் கொளுத்திடுறேன். தண்ணி 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 அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பக்கத்தில் இருந்தே கூட தண்ணி எடுத்துக்கலாம். பட் சோம்பேறித்தனம் படக்கூடாது இதில். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம போவோம். ஸோ இங்கேருந்து தான் கணக்கு எடுக்கணும். 2 3 4 2 3 4 இங்கே தான் வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் 4 blocks முன்னாடி போகணும். 2 3 தான் இருக்குது. அப்போது இங்கே தான் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி நான் இங்கே தான் தண்ணி ஊற்றிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமாம் ஏங்களா 1 2 3 4 1 2 3 4 ஐயோ என்னடா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக எண்ணிட்டேன். ஆமாம் ஓகே 1 2 3 4 ஓகே. நான் நடுவில் எடுக்காமல் தவறி சைடில் எடுத்துட்டேன். ஓகே 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 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஓகே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒன்றும் இல்லை, நான் இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் விட்டு கேதர் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஃபுல் பிக்கட்ஸ் திரும்பி ஆக்ஸ் வந்து உடையிற நிலமை. சரி போதும்ன்ட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. அண்ட் அப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தான் பண்ணேன். அது பண்ணேன். அப்புறம் வந்து அந்த லேண்டை வந்து இது பண்ணேன் ஓகேங்களா. ஸ்டோன் ஹோ வச்சு பண்ணேன். இன்னொரு ஹோ வச்சேன் பார்த்தீங்களா. ஒரு ஹோ வறந்துச்சு, இன்னொரு ஹோ வந்து பாதி இருக்குது. அப்புறமா வந்து ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இது வரைக்கும் தான் பண்ணேன். இப்போ நான் இதை வந்து திரும்பி வந்து என்ன சொல்கிறது எடுத்து போட்டு வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டேன். மிச்சம் ஒரு 3 இருக்குது ஓகேங்களா. என்னோடய ஆக்ஸும் உடஞ்சி அங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா தெரியாமல் வெளில போட்டேன் ஆக்ஸும் புடிக்குச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சரி பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் ஏங்களா அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு போயிட்டு சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அங்கே போடலான் இருக்கேன். போட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னா கொஞ்சம் ரீசன்ஸ் ஏங்களா வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது என்னாச்சுன்னா வந்து கேதர் பண்ணணும். அதை வந்து இப்பயே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் தான் இருக்குது. ஓகே 5 ஒரு 10 ஒரு 10 6 20 கூட போதும். 10 20 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சீடு தான். சீடு ஒரு 10 20 இருந்தால் தான் நமக்கு அந்த இது முடியும் ஓகேங்களா. ஸோ அது வந்து போட்டுடலாம். ஏன் ஒன்று மறந்துட்டேன்யா, இங்கே பாருங்களேன், ஒன்று மறந்துட்டேன். இந்த சீடு வச்சு நம்மளால் கோழி இருக்குல்ல, அதை வந்து நம்ம எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும். நான் அடுத்த எபிசோடில் வந்து நான் இந்த மாதிரி கோடு சின்னதாக போட்டு வைக்கிறேன் இந்த ஏரியாவில். அப்புறம் அதை வச்சு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். என்னது அதுக்குள்ளே வந்து நம்ம அனிமல்ஸ் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அடுத்த எபிசோடு. ஓகே பாருங்களேன். மன்னிச்சிருங்கள், மன்னித்து விடுங்கள். ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே சீட்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். மிச்சம் 1 இருக்கு. செத்தேல் இந்த மாதிரி சாம்பிஸ் நல்லா பூந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியாச்சும் வச்சிருவேன் நானே. அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோட் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ் பாய்.